இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக வாய்ஸ் ஆஃப் காட் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். அவருடைய இறை வார்த்தையிலே வாழ்வு உண்டு. அவருடைய வார்த்தையிலே நமக்கு ஆலோசனை தருகின்றதாய் இருக்கின்றது. அவர் வார்த்தை நமக்கு வாழ்வாய் வழியாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நண்பனோடு பேசுவது போல, ஆண்டவர் ஒரு தாய் தந்தையோடு பேசுவது போல, உறவாடுவது போல நம்மோடு உறவாட காத்து கொண்டு இருக்கிறார். இதோ இந்த திருவிவிலியத்தின் வழியாக ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். இதோ இந்த நாளிலும் நம்மோடு பேசுகின்ற இறை வார்த்தை திருப்பாடல்கள் 56 3வது இறை வார்த்தை. திருப்பாடல்கள் 56:3. அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உம்மையே நான் நம்பியிருப்பேன். அச்சம் ஆட்கொள்ளுகின்ற பொழுது, பயம் அச்சம் நம்மை ஆட்கொள்ளுகின்ற பொழுது நான் உம்மையே நம்பியிருப்பேன். அந்த அதிகாரத்தில் தலைப்பை நீங்கள் பாருங்க. தலைப்பில் பார்க்கின்ற பொழுது பற்றுறுதியும் நம்பிக்கையும். பற்றுறுதியும் நம்பிக்கையும். நம்பிக்கை கொள்வது வேறு, நம்புகிறோம், நாம் ஒருத்தரை நம்புகிறோம். ஆனால் பற்றி கொள்வது, அதையே நாம் பற்றி கொள்வது, அதை விட வேறு எதையும் நம்பாமல் இருப்பது. ஆண்டவரையே நான் பற்றி கொள்வது, நம்பிக்கை கொள்வது வேறு. நம்பிக்கையிலே ஆழமாக ஆண்டவரை நாம் விசுவசிப்பது, பற்றி கொள்வது, பற்றி பிடித்து கொள்வது. கொள்கின்ற பொழுது நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், எந்த தீமைக்கும் பயப்பட மாட்டேன். பயம் இல்லாதவங்க யாரும் இல்லை, எல்லாருக்கும் பயம் உண்டு. இருளை பார்க்கின்ற போது பயம், மரணத்தை குறித்து பயம், எதிரிகள் நம்ம யாருன்னா எதிரிகள் வராங்கல்ல, அப்போ ஒரே பயம். நோயை குறித்து பயம், நோய் உடலில் நோயை குறித்து, ஐயோ எனக்கு இந்த நோய் வந்துச்சு, நான் என்ன செய்யறதுன்னு ஒரே பதட்டம், பயம். மீண்டுமாக நான் பார்க்குற பொழுது ஆபத்து எதுனா வந்துச்சுன்னா பயம், ஒரு ஆக்சிடென்ட் எதுனா ஆச்சுன்னா பயம், எதிரிகளை குறித்து பயம். ஒரு சிலருக்கு பார்த்தா சின்ன சின்ன கரப்பாம்பூச்சி வரும், அதை பார்த்து கூட பயப்படுவாங்க. ஐயோன்னு ஒரே பயம், தூக்கம் வராது. தூக்கத்தில் கனவு கண்டாங்கன்னா அதை குறித்து பயம். நிறைய பேருக்கு பயங்கள் உண்டு. இப்படி பயம் வருகின்ற நாளில் அச்சம் என்னை ஆட்கொள்ளும் பொழுது நான் ஆண்டவரே உம்மையே நம்பியிருப்பேன், உம்மையே கூப்பிடுவேன், உம்மையே பற்றி கொள்வேன், உம்மை தவிர வேறு யாரும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவர்களுடைய பெயரை சொல்லி, ஆண்டவரே உம்மை நான் பற்றி கொள்வேன் என்று நாம் சொல்லுகிற பொழுது பயமெல்லாம் எங்கே போயிடும். பயப்பட தேவையில்லை, நாம் பயப்படவே தேவையில்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மோடு உறவாடுகிறவர். நம்மை தட்டி, ஒரு நண்பனை போல தட்டி, பயப்படாத நான் இருக்கிறேன், உங்களுக்கு அமைதி இருக்குங்க, கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், நோயை குறித்து பயப்பட வேண்டாம், மருத்துவராகிய நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தேற்றுகிறவராய், ஆறுதல் கொடுக்கிறவராய் இருக்கிறார். விழுமாக நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 4:4 பார்க்கிற பொழுது, உங்களில் இருக்கிறவர் இவ்வுலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர், நம்மில் இருக்கிறவர், நம்மில் வாசம் செய்கிறவர். இந்த உலகிலே இருக்கிற எல்லாரை காட்டிலும், இந்த உலகிலே நம்மை பயப்படுத்துகிற எல்லாத்தை காட்டிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். எந்த பெரிய ஆசாமிக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. எந்த வசதி படித்தவன் நம்மை நெருக்கிறாங்களா, நீங்கள் பயப்படவே தேவையில்லை. எல்லாவற்றையும் படைத்தவர், அந்த வசதிப்படுத்தவே படைத்தவர், நம்மை படைத்தவர், நமக்கு அரசராய், நம்மை ஆள்கிறவராய், நம்ம ஆண்டவராய் இருக்கிறார். பயப்படவே தேவையில்லை. யோவான் நற்செய்தியிலே 15:7 ஆண்டவர் சொல்லுகிறார். 15:7 நாம் பார்க்கிற போது, நீங்கள் என் உள்ளும்
என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அவருக்குள்ளாக கடந்து வருவோம், அவரை பற்றி பிடித்து கொள்வோம். பயப்பட தேவையில்லை. நாம் பயப்பட மாட்டேன் என்று நாம் உறுதி எடுப்போம். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? நாம் ஏன் அஞ்ச வேண்டாம்? நீங்கள் ஏன் அஞ்ச வேண்டும்? ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏன் பயப்பட வேண்டும்? ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். ஆண்டவர் நமக்கு உறுதியாய் அவரை எப்படி பற்றி கொள்கிறோமோ, அவரை எப்படி நம்பி இருக்கிறோமோ, அதற்கு தகுந்தாற்போல ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாத மழையை பொழிய காத்திருக்கிறார். இதான் பாடுவோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால் நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு உன்னோடு இருப்பதனால். ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மையே நம்பியிருக்கிறோம் சுவாமி. இதோ இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் ஆண்டவரே உம்மையே நம்பியிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்தையாய், தாயாய், நண்பராய் இருக்கிறீர் சுவாமி, மருத்துவராய் இருக்கிறீர். இதோ இந்த நாளிலே பலவிதமான கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாத கரத்தை நீட்டும் ஆண்டவரே, பயத்தை போக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, முதல் வார்த்தை அவர்களுக்குள்ளாக வாழ்வாய் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா அச்சத்தினின்றும் அவர்களுக்கு விடுதலை தாரும் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் அருமையேசுவின் அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை